பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் வந்து விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி அதில் பாழானவைகளையெல்லாம் சீர்படுத்துகிறவர் என்று ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் அதிகமாய் வேதத்திலிருந்து வாசித்து கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை மனதில் வைக்கும்படி வெளிப்படுத்துகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எசாயா தீர்க்க தரிசன நூல் 43ஆம் அதிகாரம் 18-19 இறை வார்த்தைகள். முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனையே கடந்து போன காலத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை நினைத்து கொண்டே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பட்டணத்துக்கு போக புறப்படும் போது நாம் பிரியமானவர்களே இருக்கிற இடத்திலிருந்து நாம் போக வேண்டிய லெக்க நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வச்சு போனாதான் நாம் எவ்வளோ தூரத்தை வேணும்னாலும் சீக்கிரத்தில் கடந்து போகலாம். கடந்து போனவைகளை மறந்துவிட்டு கண் முன்பாக கிறிஸ்துவை வைத்து நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். தேவனை அறிந்த நாம் ஒவ்வொருவருமே கடந்து போன காலத்தில் மனுஷரால் உண்டான சில நஷ்டங்கள் தோல்விகளை சிந்திக்கிறதினாலோ அதை நினைத்து புலம்புவதினாலோ எதுவும் நமக்கு சாதகமாய் அமையப் போவதில்லை. அதை விட்டு ஆண்டவர் புது செயலை செய்கிறவர். அவர் பாலை நிலத்தில் கூட பாதை அமைப்பதற்கு போதுமானவர். பால் வெள்ளிகளை வனாந்தரமான பகுதிகளை கூட அவர் நீரோடை போல் மாற்றுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த பரம குயவனுடைய கரத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை ஒப்பு கொடுத்து புதிய காரியங்கள் நம்மிலே தோன்றும்படி, புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். 17 வயது இருக்கும்போது யோசேப்பை சகோதரர்கள் விற்று போட்டார்கள். ஆனால் தகப்பனிடத்தில் வந்து அவன் ஏதோ கொடிய மிருகத்தினாலே கொன்று போடப்பட்டிருக்கிறான், அவருடைய வஸ்திரங்கள் மாத்திரம்தான் கிடைத்தது என்று தகப்பனிடத்திலே சொன்னதும் தகப்பன் அந்த நாளிலிருந்து மிகுந்த துக்கத்தோடு கூட தன் மகனுடைய மரண செய்தியை நினைத்து கொண்டே இருந்தாராம். ஒரு காரியம் அவர் மறந்து போனார். என்ன காரியம் என்றால், அவரோடு பேசின ஆண்டவர் அவரை பேசின பிரகாரம் நடத்தினது போல யோசேப்புக்கு தரிசனங்களை கொடுத்த ஆண்டவர் அந்த தரிசனத்தின்படி நடத்தாமல் போவாரோ? அவன் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் 10 பேரும் யோசேப்பு மரித்து போனான் என்று சொன்னபோது அதை அவர் நம்பினார். அதற்கு பிறகு அவர் துக்கத்தோடே காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதிகமாய் அவரோடு பேசின தெய்வம். ஆனால் என்றைக்கு தன்னுடைய மகனுடைய மரண செய்தியை மக்கள் சொன்னபோது அதை நம்பி அதற்காக துக்கப்படத் தொடங்கினாரோ, அதிலிருந்து அவரிடத்தில் ஆண்டவர் பேசுவதை நாம் கவனிக்கவே முடியவில்லை. மீண்டும் எப்போது ஆண்டவர்
இந்த யாக்கோபோடு பேசினார் என்றால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்தில் பெரிய அதிகாரியா இருக்கிறான் என்று அவருடைய 10 பிள்ளைகள், அவனை விற்று போட்டவர்கள், அவன் மரித்து போனான் என்ற செய்தியை தகப்பனுக்கு ஒரு காலத்தில் சொன்ன அதே நாவுகள் தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னபோது யாக்கோபுடைய ஆவி உயர்த்ததான். 2வது, எகிப்துக்கு வாருங்கள் என்று தன் மகன் யோசேப்பு தன்னை அழைத்த செய்தி நிமித்தம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அப்பதான், அதாவது யோசேப்பு மரித்து போனான் என்று சொன்ன அந்த நாளுக்கு பிறகு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேட்ட அது வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் அவரோடு பேசவே இல்லை. உயர்த்த செய்தியை கேட்டு அதை விசுவாசித்து தேவனிடத்தில் ஜெபித்த போதுதான் தேவன், எகிப்துக்கு நீ போவதற்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று ஆண்டவர் அவரோடு பேசினார். கடந்து போனவைகள், துக்கப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய சில சம்பவங்கள் நடந்தது உண்மைதான். அதை நினைத்து கொண்டிருப்பதனால நம்ம ஒரு முழம் முன்னேறவே முடியாது. அதை கடந்து நான் பட்ட நஷ்டத்திற்கும் கஷ்டத்திற்கும் தேவன் இரட்டிப்பான மகிழ்ச்சியையும் சமாதானத்தை இனி வருகிற காலத்தில் தருவார் என்று அவர் மேல நம்பிக்கையா கடந்து போனதை குறித்து நீ பேசவே கூடாது, சிந்திக்கவும் கூடாது. நஷ்டமானாலும் தோல்வியானால் அதை அப்படியே மறந்து புதிய காரியங்கள் தோன்ற செய்கிற ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நீங்கள் புதிய காரியங்களை உங்கள் தொழிலில் ஆனாலும் வியாபாரத்தில் ஆனாலும் வேலையில் ஆனாலும் காண்பீர்கள். நம்ம பழைய காரியங்களை பேசியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறதுனால புதிய காரியங்களை குறித்து சிந்திக்க முடியல. அதனால புதிய காரியங்கள் தோன்றாமல் இருக்கிறது. ஆகவே கடந்து போன காலங்கள் நடந்தவைகளை சிந்திக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு புதியன இவர்களுக்குள்ளே தோன்ற செய்வீராக. சரீரம் புதிதாக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். தொழிலில் இருக்கிற தடைகள், வியாபாரத்தில் இருக்கிற தடைகள், வருமானத்தில் இருக்கிற தடைகள், வேலை பெற்றுக் கொள்வதற்கு தடைகள், வேலையில் உயர்வுக்கு தடையாக இருக்கிற தடைகள் விலக ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினரை புதிய காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.